ஏன் வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறாங்க தெரியுமா? அமெரிக்காவுக்கு ஏன் போகிறாங்க? இங்கிலாந்துக்கு அங்கெல்லாம் உறவுகளில் சுதந்திரம் இருக்குது. ஆண் பெண் உறவுல சுதந்திரம் இருக்குது. இந்த அச்சுறுத்தல்லாம் அங்கே இல்லை. கட்டுப்பாடுன்ற பேரில் ஆண் பெண் உறவுகளில் சுதந்திரம் இல்லாத அந்த அச்சுறுத்தல் என்பது இந்தியா போன்ற நாடுகளில் இருக்குது. அதனால தான் வெளிநாட்டுக்காரங்க இங்கே இந்தியாவுக்கு வரமாட்டேன்றாங்க. இங்கே வந்து கட்டமைப்புகள் நல்லா இல்லை, அதனால அது மட்டும் அதுவும் ஒரு காரணம். இங்கே ரோடு இல்லை, ரோடு வசதி, கட்டமைப்புகள், ஒரு அழகிய ஒரு இயந்திர அறிவியல் உலகத்துக்குன்னு ஒரு அழகு இருக்குல்ல, அது நம்ம இந்தியாவில் குறைவாக இருக்கலாம். அதுபோல் ஆண் பெண் உறவில் உள்ள அந்த சுதந்திரம் இங்கே இல்லை பாருங்கள். மனித உறவுகள் அந்த சுதந்திரம் இங்கே இல்லை. காதலிக்கக்கூடாது, அது கூட இது கூட. அதனால் இங்கே இருக்கிறதுக்கு யாருமே இங்கே இருக்கிறவங்களுக்கே இங்கே இருக்க பிடிக்கல. இங்கே பிறந்தவங்களுக்கே இங்கே பிடிக்கல. வெளிநாட்டில் உள்ளவங்களும் இங்கே வரமாட்டாங்க. நாம ஏன் வெளிநாட்டுக்கு போகிறோம்னா, அங்கே வந்து பெரும்பாலும் சின்ன வயசில் உள்ளவங்க தானே, அவங்களுக்கு தானே அந்த ஆசை வருது. ஏன்னா சின்ன வயசில் உள்ளவங்களுக்கு அங்கே போனால் நம்ம சுதந்திரமாக காதலிக்கலாம், சுதந்திரமாக நமக்கு பிடிச்சவங்கள தேர்ந்தெடுக்கலாம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா அவங்களா பார்த்து யாராவது ஒருத்தர் கல்யாணம் பண்ணி தலையில் கட்டிடுவாங்க. பிடிக்கலனாலும் பிரிய முடியாது. அதனால் பிடித்த வாழ்க்கை வாழணுன்னா நம்ம இந்த இந்தியாவில் இருக்கக்கூடாது, வெளிநாட்டுக்கு போயிடணும். வெளிநாட்டுக்கு போனால் தான் பிடித்தவர்களோடு வாழ முடியும். அதாவது பிடித்தவர்களோடு உண்மையாக வாழ்வது. பிடித்தவர்கள் கண்டவங்களோடு அப்படி சொல்லலைன்னு. அப்படிப்பட்ட நோக்கமும் வெளிநாடு போகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. ஆனால் நீ பிடித்தவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு கூட இந்தியாவில் சுதந்திரம் கிடையாது. பிடித்தவர்களை தேர்ந்தெடுப்பது பிடித்தவங்களே ஒரு கட்டத்தில் பிடிக்காமல் போகலாம். இன்னொருத்தர் அவங்களுக்கு பிடிக்கலாம். ஒருத்தரை விட இன்னொருத்தர் பெட்டராக தெரியலாம். அப்போ இருக்கிறவங்கள வந்து விவாகரத்து பண்ணிவிட்டு இன்னொருத்தரோட போய் சேர்ந்துக்கிறது, அதற்கான சுதந்திரமும் இந்தியாவில் கம்மி. அப்போ எங்கே ஆண் பெண் உறவில் சுதந்திரம் இருக்கோ அங்கே போய் வாழணுன்னு மக்கள் நினைக்கிறாங்க. வெளிநாட்டுக்கு ஏன் போய் வாழணும்னு நினைக்கிறாங்கன்னா, அங்கே சுதந்திரம் இருக்குது. ஆண் பெண் உறவில் சுதந்திரம் இருக்குது, காதலிப்பதற்கு அனுமதி இருக்குது, காதலை வந்து வித்தியாசமாக பார்க்கல. 2 பேர் உட்காந்து பேசினா இந்தியாவில் வித்தியாசமாக பார்க்குறாங்க, கௌரவ கொலை அப்படின்லாம் அச்சுறுத்துறாங்க. ஆனால் அது வெளிநாட்டில் அதற்கு அனுமதி இருக்குது, சுதந்திரம் இருக்குது, பாதுகாப்பு இருக்குது. அதை நாகரிகமாக கருதுகிறார்கள். அன்பு செலுத்துவதை, காதலிப்பதை நாகரிகமாக கருதுகிற முற்போக்கான எண்ணம் வந்து வெளிநாட்டில் இருக்குது. அதனால தான் அங்கே போய் வாழணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால் அப்புறம் வந்து கட்டமைப்புகளும் நல்லா முன்னேற்றமாக இருக்குது. எங்கே ஆண் பெண் உறவில் சுதந்திரம் இருக்கோ அங்கே தான் கட்டமைப்புகளும் நல்லாயிருக்கும். ஆண் பெண் உறவில் எங்கே சுதந்திரம் இருக்கோ, நல்லா காதலிப்பதற்கு எங்கே அனுமதி இருக்கோ அங்கே தான் கட்டமைப்புகள் நல்லாயிருக்கும். ரோடு நல்லாயிருக்கும், இதெல்லாம் நல்லாயிருக்கும். அதனால் வந்து இப்போ துபாய், சவுதி அரேபியாவுக்குலாம் கட்டமைப்புகள் சூப்பராக இருக்குது. ஆனால் அங்கே ஆண் பெண் உறவில் சுதந்திரம் இல்லை அப்படின்னா, அது வந்து சவுதி அரேபியா இது மாதிரி வித்தியாசமான விதிவிலக்குகள் இருக்கும். விதிவிலக்குகள் இருக்கும். ஆனால் அங்கே யாரும் வந்து குடியேறணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. சவுதி அரேபியாவுக்கோ துபாய்க்கோ வந்து செட்டில் ஆகணும், துபாயில் போய் செட்டில் ஆகணும், சவுதி அரேபியாவில் போய் செட்டில் ஆகணும்னு அந்த அளவுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. அங்கே கட்டமைப்புகள் நல்லாயிருக்கும். அதனால் எங்கே வந்து கட்டமைப்புகள் நல்லா இருக்குது, உறவுகளுக்கான சுதந்திரம் எங்கே இருக்குது, காதலிப்பதற்கான அனுமதியும் அவகாசமும் பாதுகாப்பும் எங்கே இருக்குது, மரியாதை எங்கே இருக்கோ அங்கே தான் மக்கள் போய் வாழணும்னு நினைக்கிறாங்க. அது வெளிநாட்டில் இருக்குது, அமெரிக்காவில் இருக்குது, இங்கிலாந்தில் இருக்குது, ஆஸ்திரேலியாவில். அதனால தான் அங்கே போய் செட்டில் ஆகணும், அப்ராடில் போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாங்க. எங்கெல்லாம் இல்லையோ அங்கே மக்கள் போய் சென்று குடியேற வேண்டும். அந்த நாட்டு மக்கள் அந்த நாட்டில் இருக்கலாம். அந்த நாட்டு மக்கள் கூட வேறு சுதந்திரம் எங்கே இருக்கோ அங்கே போயிடணும், சுதந்திரம் எங்கே இருக்கோ அங்கே போகணுன்னு ஆசைப்பட்றாங்க. என் நாட்டில் நான் சுதந்திரத்தை உருவாக்குறத விட எங்கே சுதந்திரம் இருக்கோ அங்கே போய் நான் வாழணும்னு ஆசைப்படுறது. என்னுடைய நாட்டில் இப்போ இந்தியாவில் சுதந்திரம் இல்லை, ஆண் பெண் உறவுக்கு சுதந்திரம் இல்லை, காதலிப்பதற்கு சுதந்திரம் இல்லை. அப்போ நான் காதலிக்கணும் அப்படின்னா நான் இங்கே சுதந்திரத்தை ஏற்படுத்தி போராடி அப்புறமா நான் காதலிக்கிறத விட, காதலிப்பதற்காக நான் இங்கே போராடுவதை விட, எங்கே அதற்கான அனுமதி சுதந்திரம் இருக்கிறது, ஆண் பெண் உறவுக்கு எங்கே சுதந்திரம் இருக்கோ அங்கே போய் நான் வாழ்ந்துட்டு போகிறேன் அப்படின்னு நினச்சி தான் எங்கே சுதந்திரம் இருக்கோ அங்கே தான் தேடி போய் வாழ்கிறாங்க. அங்கே போய் வாழ்கிறாங்க. அதனால் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு மிக முக்கிய காரணம், வெளிநாட்டில் போய் பெருமையாக நினைக்கிறதுக்கு காரணம், சுதந்திரம் எங்கே இருக்கிறதோ அதுதான் பெருமை. சுதந்திரமாக வாழ்கிறது தான் பெருமை. சுதந்திரம் இருக்கிற இடத்தில் வாழ்வது பெருமை. பெருமைன்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு போகிறாங்க. அதனால் வந்து இப்போ வந்து சவுதி அரேபியா வந்து ஒரு கட்டமைப்புகள் தான் நல்லாயிருக்கும். சவுதி அரேபியாவில் ரோடு நல்லாயிருக்கும், வீடு நல்லாயிருக்கும், அங்கே மனிதர்களுடைய வாழ்க்கை முறை நல்லா இருக்காது. இஸ்லாமிய நாடுகளில் துபாய் இருக்கும், அது எண்ணெயினால் வந்த வளம் அது. அவர்கள் ஏன் கட்டமைப்புகள் அவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காங்க, அவங்க உழைப்பினாலெல்லாம் கிடையாது. வெளிநாட்டுக்காரன் அங்கே வந்து உழைக்கிறான், இந்தியாவிலேருந்து போய் உழைக்கிறான், இந்தியாவிலேருந்து உழைக்கிறாங்க. வெளிநாட்டிலேருந்து பல்வேறு வந்தவங்க அங்கே போய் உழைச்சி அந்த நாட்டை வந்து நல்ல கட்டமைப்புகள் சிறந்ததாக மாற்றுறாங்க. அந்த இஸ்லாமிய நாடுகளை பார்த்திங்கன்னா, அரேபிய நாடுகளை பார்த்திங்கன்னா, அவங்க உழைப்பினால் அந்த நாடு முன்னேறியிருக்காங்கன்னா அப்படி கிடையாது. வெளிநாட்டில் போய் தான் அந்த நாட்டை முன்னேற்றுறாங்க. இவங்க நல்லா என்ன பண்ணுறாங்க, அந்த எண்ணெய் கிணறுகளை வாடகைக்கு விட்டுட்டு நல்ல வருமானத்தை பார்த்துட்டு ஆடம்பரமாக சொகுசாக வாழ்ந்துட்டுருக்காங்க. உழைக்காமலே அவங்ககிட்ட வந்து வீடு கட்டி வாடகைக்கு விடுவாங்க பற்றியா, உழைக்கவும் மாட்டாங்க. வீடு கட்டி வாடகைக்கு விட்டுட்ருப்பாங்க. நல்ல சம்பாத்தியமாக இருக்கும். 10 வீடை கட்டி விட்டு, முன்னோர்கள் சொத்து இருக்கும், 10 வீடுகளை கட்டி விட்டு வாடகைக்கு விட்டு லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு வீட்டில் உட்காந்து. அதே போல் தான் இந்த இஸ்லாமிய அரேபிய நாடுகளில் அந்த மண்ணிற்கு சொந்தமானவர்கள் அவர்களது உழைப்பால் அந்த நாடு முன்னேறவில்லை.
வெளிநாட்டில் போய் இப்போ எண்ணெய் வளத்தை எடுக்கிற அந்த நிறுவனங்கள் வேலை செய்கிறவங்க பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்காரங்களாக தான் இருப்பாங்க. அவங்க அந்த நாட்டுக்கு ஒரு காசை கொடுத்துட்றாங்க. எடுத்து அந்த மாதிரி தான் வந்து அங்கே நடக்குதே தவிர, எவ்வளோ எண்ணெய் எடுத்தீங்க, எங்கள் கிணத்துலேருந்து எவ்வளோ எண்ணெய் எடுத்தீங்க, இன்றைக்கி வந்து 1000 லிட்டர் எடுத்திங்களா, அப்போ அது காசை கொடுங்க, வசூலிக்கிற வேலையை தான் இவங்க அந்த அந்த நாட்டில் உள்ளவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் இஸ்லாமிய நாடுகளுடைய முன்னேற்றம் வந்து அந்த நாட்டு மக்களின் உழைப்பால் ஏற்பட்டது கிடையாது. எண்ணெய் கிணறு மட்டும் இல்லைன்னா ஆப்கானிஸ்தான் மாதிரி தான் இருக்கும். இஸ்லாமிய நாடுகள் எல்லாமே ஆப்கானிஸ்தான் மாதிரி தான் இருக்கும். அதனால் எண்ணெய் கிணறுனால தான் அவங்களுக்கு அவ்வளோ வருமானம் வருது. அவ்வளோ வருமானம் அங்கே இருக்கிற தொழில் கட்டமைப்புகள்லாம் பிற நாட்டினரால் ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் நல்ல பணத்தை வாங்கிட்டு அந்த அந்த மக்கள்லாம் இருக்காங்க பாருங்கள், அந்த மண்ணிற்கு சொந்தமான அந்த அரேபியர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு கட்டுப்பாடான ஒரு இறுக்கமான ஒரு வாழ்க்கை, சுதந்திரம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறார்கள். ஒரு சுதந்திரம் இல்லாத இறுக்கமான ஒரு வாழ்க்கையை அவர்களால் அவ்வளோ பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியாது. ஆனால் அவங்க எப்படி அடைகிறாங்க அப்படின்னா, அது அவங்க உழைப்பினால் இல்லை, வெளிநாட்டுக்காரங்க இங்கேருந்து போகிற இந்தியர்கள், ஏகப்பட்ட இந்தியர்கள் அங்கே போய் வேலை பார்க்குறாங்க. வீடு வேலை முதற்கொண்டு, வண்டி ஓட்டுறது முதற்கொண்டு, டிரைவர் முதற்கொண்டு, வீட்டில் இப்போ ஒரு அரேபிய இஸ்லாமியர் வீட்டில் கார் இருக்கும், எல்லாமே இருக்கும். வீட்டு வேலை செய்கிறவங்க வெளிநாட்டுக்காரங்களாக இருப்பாங்க, கார் ஓட்டுறவங்க வெளிநாட்டுக்காரங்களாக இருப்பாங்க, கட்டடம் கட்டுறவங்க வெளிநாட்டுக்காரங்களாக இருப்பாங்க. இவன் என்ன பண்ணுறான்னா, ஒன்றுமே பண்ண மாட்டான். அந்த எண்ணெய் கிணறுல வர்ற வருமானத்தை வந்து வச்சுக்கிட்டு சும்மா வாடகைக்கு வீடு கட்டி வாழ்ந்த மாதிரி தான். வீடு கட்டி வாடகைக்கு விட்ருவாங்க, கடைகளை கட்டி வாடகைக்கு விட்ருவாங்க, ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. வாடகை வாங்கிட்டு இவர் சகல வசதியோடு வாழ்ந்துட்டுருப்பார். கார் இருக்கும், பங்களா இருக்கும். ஆனால் அந்த காரும் பங்களும் இவர் உழைப்பினால் வந்தது கிடையாது, வாடகை விட்டு. அது மாதிரி எண்ணெய் கிணறுகளை வாடகைக்கு விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அவங்க அப்படி வாழ்ந்துட்டுருக்காங்க. அதனால் அவங்க வாழ்க்கையை வச்சுக்கிட்டு கட்டமைப்புகள்லாம் நல்லா இருக்குது. அப்போ ஆண் பெண் உறவு நல்லா இருந்தால் தான் ஒரு இடத்துல கட்டமைப்பே நல்லாயிருக்கும். இப்போ அமெரிக்கா ஏன் நல்லா இருக்குது கட்டமைப்புகள்லாம், ஆண் பெண் உறவு நல்லா இருக்குது. அதனால தான் அவங்க உழைப்பினாலே அந்த கட்டமைப்புகளை உருவாக்குறாங்க. அமெரிக்கர்களின் உழைப்பாலே அந்த கட்டமைப்பு உருவாக்கப்படுகிறது. ஆஸ்திரேலியா ஆண் பெண் உறவு நல்லாயிருக்கு, அவங்க உழைப்பாலேயே அந்த கட்டமைப்புகள் ஆனால் அரேபியாவில் கட்டமைப்பு நல்லா இருக்குது. ஆனால் அரேபிய மக்களுடைய அந்த அரேபிய முஸ்லீம்கள், இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா அவர்களது உழைப்பால் அது உருவாகவில்லை அந்த கட்டமைப்புகள். அதனால் ஆண் பெண் உறவில் யார் சுதந்திரமாக இருக்காங்களோ அவங்களால தான் நல்லாவும் உழைக்க முடியும் இந்த உயர்ந்திர அறிவியல் உலகில். அந்த நாடு தான் முன்னேறி இருக்குது. அப்போ அமெரிக்காவில் ஆண் பெண் உறவு நல்லா இருக்குது, அதனால் அவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, முன்னேறுறாங்க. அப்போ அரேபியர்கள் கூட தான் நல்லா முன்னேறி இருக்காங்க, துபாய் கூட தான் நல்லா முன்னேறி இருக்குன்னா அது அவங்களுடைய அங்கே இருக்கிற இஸ்லாமியர்களுடைய உழைப்பினால் கிடையாது. அவங்க உழைப்பினால் அந்த நாடு முன்னேறலை, அது வெளிநாட்டவர்களின் உழைப்பினால் அந்த நாடு முன்னேறிக்க தவிர அவங்க இன்னும் பின்தங்கி தான் இருக்காங்க. அவங்க வாழ்க்கை முறை பின்தங்கி தான் இருக்குது. அவங்களால கஷ்டப்பட்டு உழைக்கவே முடியாது. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை முறை முற்போக்கான எண்ணம் உடையவர்களால் மட்டும்தான் இந்த இயந்திர அறிவியலில் கஷ்டப்பட்டு உழைக்க முடியும், முன்னேறவும் முடியும். அப்போது இந்த அரேபிய நாடெல்லாம் முன்னேறி இருக்குன்னா அது அவங்க உழைப்பினால் இல்லை, வெளிநாட்டுக்காரங்க போய் அங்கே உழைக்கிறாங்க. சுற்றுலா பயணிகளை நம்பி தான் துபாயெல்லாம் இருக்குது. இந்த எண்ணெய் கிணறு வேலை பார்க்குறவங்க, கார் ஓட்டுறவங்க, துபாயில் போய் கார் ஓட்டுறவங்க, லாரி ஓட்டுறவங்க, ஃபேக்ட்ரியில் வேலை எல்லாம் வெளிநாட்டுக்காரங்களுடைய உழைப்பினால் அந்த நாடு முன்னேறி இருக்குது. தவிர அந்த நாட்டு மக்களுடைய உழைப்பினால் அது முன்னேறலை. அரேபிய இஸ்லாமியர்களின் உழைப்பினால் அந்த நாடு முன்னேறவில்லை. ஏனென்றால் அரேபிய இஸ்லாமியர்களால் முற்போக்காக உழைக்க முடியாது, முற்போக்கான ஒரு வாழ்க்கையை நோக்கி போக முடியாது, உழைப்பதற்கான அந்த இதெல்லாம் அவங்ககிட்ட கிடையாது. ஏன்னா அவர்கள் ரொம்ப பிற்போக்கான எண்ணம் உடையவர்களாக இருக்கிறார்கள். அதனால் பிற்போக்கான எண்ணம் வந்து பின்தங்கி போகிறதுக்கு தான் வழிவகுக்கும் அப்படிங்கிறது தான். அதனால் இந்த இயந்திர அறிவியல்களில் நீ உழைக்கணும், மாடர்னாக யோசிக்கணும். அப்போ மாடர்னாக நீ வாழணும், நவீனமாக வாழ வேண்டும். நவீனமாக யோசிப்பதற்கு நீ நவீனமாக வாழ வேண்டும். அப்போ தான் நீ நவீனமாக உழைக்கவும் முடியும். நீ வந்து பிற்போக்குத்தனமான எண்ணங்களையும் வச்சுக்கிட்டு நீ முற்போக்கெல்லாம் வாழவே முடியாது, முற்போக்கான ஒரு கட்டமைப்புகளை உருவாக்க முடியாது. அதனால் இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்.